Hello everyone, welcome to IAS Foundation. நான் உங்கள் கோபிநாத் ராஜா சிங் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் கிட்டக்க நெருங்கியாச்சு. எல்லாருமே அதுக்கு ரொம்ப வேகமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் பிகினர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் ரைட் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அண்டு இது வரைக்கும் அனுப்பிச்ச எல்லா ஆன்சரையும் நான் இது வரைக்கும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். அண்ட் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எழுத தான் நம்மளோட ஆன்சர் ரைட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அண்டு நீங்கள் பயப்படாமல் எழுதினா தான் உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் த ஆன்சர்ஸ். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் மூலிமா நம்மளோட ஆன்சரை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கொஷின்ஸ் எப்படி எழுதணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோவில் இருப்பலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் ரிவ்யூ. ஸோ ஒரு பாலிசியை ரிவ்யூ பண்ண சொல்கிறதோ, இல்லை கவர்மெண்ட்டோட மெஷர்ஸை ரிவ்யூ பண்ண சொல்கிறது, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த கொஷினை கிரிட்டிக்கலாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சப்ஜெக்டை என்ன கீஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோட மெயின் மோட்டிவ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமை நீங்கள் கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸோட மேஜரான தீம்ஸ் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கீமோட மேஜரான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதோடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு உங்களோட ஒரு ஒப்பீனியனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கீம் எனக்கு இந்த லெவலில் லைக் கிராஸ் ரூட் லெவலில் வரைக்கும் எனக்கு போகும், இல்லை போகாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஒப்பீனியனை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான டேட்டாவோடு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஃப்ஹெச்எஸ் சர்வே, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சர்வேவை நீங்கள் உள்ளார கொண்டு இந்த டேட்டாவெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனோட ஸ்டாண்டை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரிவ்யூ பேஸ்டு கொஷினுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அசஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை அசஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஜட்ஜ் தட் ஸ்டேட்மெண்ட். யூ ஹாவ் டு கன்சிடர் த வேல்யூஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட். ஸோ அதாவது சிம்பிளாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா டைவான் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இந்தியாவோட ஸ்டாண்டை அசஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஒரு ஹைபாத்தட்டிக்கலாக இப்படி ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ சைனாவோட ஸ்டாண்ட் ஆன் தைவான், வாட் இஸ் ஒன் சைனா பாலிசி. ஸோ அது நீங்கள் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருப்பீங்க, இல்லைனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எவிடன்ஸஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் ஒன் சைனா பாலிசி நல்லது, இல்லை வேணாம் ஒன் சைனா பாலிசி வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவிடன்ஸாக நீங்கள் சில ஃபேக்ட்ஸை நீங்கள் உள்ளார வைக்கிற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு கன்வின்ஸ் த ரீடர். இப்போ நான் தான் உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரைட்டிங் மூலிமா என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லதான விஷயமாக தான் இருக்குது, ஓகே நீங்கள் சொல்கிற ஸ்டாண்ட் ப்ராப்பராக இருக்குது, இதுக்கு கரெக்டான ஒரு ஃபேக்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்ன நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம எழுதுகிற ஒரு ஆன்சர் நம்ம ஆன்சரை படிக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட அசஸ்மெண்ட் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது நம்மளோட அசஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான சில ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம முன் வைக்கலாம். ஓகேவா? ஸோ முன் வச்சு அதெல்லாம் எப்படி நம்ம சரி கட்டுறது, இல்லை அதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அசஸ்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஆன்சரை நீங்கள் உள்ளார கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் எக்ஸாமின். ஸோ ஒரு கொஷினை எக்ஸாமின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை எக்ஸாமின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க போது
நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான அப்ரோச்சை கையாளணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்ணவே சொல்லலை. ஸோ இதை நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போய் ரொம்ப வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எவிடன்சஸ் வச்சு நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபேக்சுவலாக நிறைய நம்ம சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஆர்கியூ பண்ணாலே போதும். அதுவே வந்து எக்ஸாமினுக்கு போதுமான விஷயம். ஸோ அதுதான் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் இட் இஸ் லெஸ் எக்ஸ்ப்ளோரேட்ரி. ஓகே, ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எக்ஸாமின் டைப் ஆஃப் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கில் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 15 மார்க் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி அனலைஸ், கிரிட்டிக்கலி எக்ஸாமின், டு வாட் எக்ஸ்டென்ட், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படியே எக்ஸாமின்னு ஃப்ரேம் பண்ணாலும் நம்ம அதுக்கு நிறையா வந்து வேறு மல்டி டைமென்ஷனில் பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எக்ஸாமினுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தாலுமே அதுக்கான கான்ட்ரடியான ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் நீங்கள் முன் வச்சு கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து உங்களோட ஆன்சரை எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமினுக்கு கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செட் வந்து கிரிட்டிக்கலி எவாலுவேட். ஸோ கிரிட்டிக்கலி எவாலுவேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் சொன்னாலுமே எவிடன்ஸ் பேஸ்டு பாயிண்ட்ஸாக இருக்கணும். அண்டு நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த லெவலுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு critically evaluate the statement. ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கீ பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் எ கிரிட்டிக். ஓகேவா? அண்ட் கிரிட்டிக் இன் த சென்ஸ் வந்து நீங்கள் அந்த கீ பாயிண்ட்டை ரொம்ப டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதோட ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவும் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா வந்து திருத்த போகிறவங்களுக்கு ஒரு ப்ளீஸிங் வியூவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான சோர்ஸஸ்லேருந்து எவிடன்சஸை எடுத்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்கனாமி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கொஷனில் வந்து கிரிட்டிக்கலி எவாலுவேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐயோட சோர்ஸு இல்லை அப்படின்னா ஐஎம்எஃபோடது, இந்த மாதிரியான ஆத்தென்டிக்கான வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்த ஸ்டாட்ஸோ இல்லை வந்து நீங்கள் படித்த விஷயங்களையோ வச்சு நீங்கள் எவிடன்சஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும். அண்டு பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகே யூ ஆர் கிவிங் அ ஆத்தென்டிக் டேட்டா அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோ சார்ட் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து இதில் இன்னும் வந்து பெட்டராகவே இருக்கும் இந்த கொஷினுக்கு. அண்டு ஜஸ்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டை கொடுத்தாலுமே அது கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ப்ளீஸிங்கான ஒரு வியூவை கொடுக்கணும். அண்ட் தே ஹாவ் டு பி கன்வின்ஸ்டு ஃப்ரம் அவர் ஆன்சர். நம்ம எந்த ஒரு ஆன்சரை கொடுக்குறோமோ அதை அவங்களுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ரீசனையும் நம்மளோட ஆன்சர்லேயே கொடுக்கணும். அதை பெட்டர் நம்ம கன்க்ளூஷனில் வச்சோன்னா இன்னும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கிரிட்டிக்கலி எவாலுவேட்டை வந்து நீங்கள் 360 டிகிரியில் நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி எழுதி நீங்கள் அதுக்கான ரீசனையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டு வாட் எக்ஸ்டென்ட். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய கொஷின். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எழுத போகிற எல்லா ஆன்சருமே வந்து பார்த்திங்கன்னா டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் நம்ம அதை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாலிசி கொண்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவை டு போத் எக்ஸ்டென்ட், ஓகே, அதோட நன்மையில் ரொம்ப எக்ஸ்டென்ட்டான நன்மை என்ன அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதோட தீமைகளில் எவ்வளோ வந்து தீங்கான விஷயங்கள்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது எவ்வளோ பேரை பெனிஃபிட் பண்ணும், என்னென்ன நன்மைகள்லாம் வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். எத்தனை பேரை பாதிக்கும், எந்தெந்த விதத்துலலாம் பாதிக்கும், இதில் என்னென்னலாம் வந்து நமக்கு லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோமோ அந்த ஸ்டாண்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ட்டை வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்கணும். அந்த ஆன்சருக்கு எவிடன்ஸோடு நம்ம இன்னும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். திருத்துறவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபையிங்கான ஆன்சராக இருக்கும் அது நமக்கு. ஓகே. ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்ற கொஷினுக்கு நம்ம
நம்மளோட ஆன்சர் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆன்சரை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கொஞ்சம் ப்ளீஸிங்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு 5 செட் ஆஃப் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன வருதோ அது எல்லாமே நம்ம சேர்ந்த மாதிரி வந்து அதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் விதின் டே ஆர் விதின் 2 டேஸ்க்குள்ளார நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் வந்து 16th மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்டு நாங்கள் எங்களோட டெலகிராம் சேனலில் டெய்லி கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நிறைய பேர் எழுதி கொடுத்துட்ருக்கீங்க, திருத்தி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது இல்லாமல் நம்ம ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன் வி ஆர் பிளானிங் டு கிவ் எ டெஸ்ட் சீரீஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து வெறும் கன்வென்ஷனலில் செலக்டட் டாபிக்ஸ் பிகினர்ஸ்க்கு ஆஸ் வெல் அஸ் வெட்ரன்ஸ் 2 பேருமே வந்து கன்வென்ஷனில் என்னென்னலாம் மிஸ் அவுட் பண்ணுறோம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரில் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து செப்டம்பர் அப்படின்னா இந்த செப்டம்பர் மந்த்து நம்ம எக்கனாமியை 2ஆக பிரித்து அதுவும் வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் எஸ்கலேட் ஆகக்கூடிய ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கன்வென்ஷன் ரிலேட்டடாக நம்ம எதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுவோம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத பார்க்கறதுக்கான அனலைஸ் பண்ணுறதுக்காகவே வந்து டெஸ்ட்டு மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து டெலகிராம் சேனலில் நீங்கள் பிங் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் எழுதுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணலாம், அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கும் வி ஆர் ரெடி. ஸோ அதோட டிஸ்கஷன் அப்படின்னும்போது இந்த சாட்டர்டே எழுதுனீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே அதோட டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டெலகிராமில் பிங் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் அஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன், இல்லை அப்படின்னா யூ கேன் பிங் அஸ் இன் தி டெலகிராம் சேனல். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் திஸ் வீடியோ and subscribe our channel. Thank you.